நிரந்தரமாக ஒரே ஊராட்சியில்தான் செயலாளராக இருப்போம். அடம்பிடிக்கும் பல்லடம் ஊராட்சி செயலர்கள். ஆண் பிடிஓவை கண்டித்து போராடிய பெண் பிடிஓ பாதியில் எஸ்கேப். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு உட்பட்ட வடுகபாளையம், கணபதிபாளையம், சுக்கம்பாளையம், கரைப்புதூர் உள்ளிட்ட பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி மாறுதல் என்று பணியாற்றி வருபவர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் நேற்று முன்தினம் பணியிட மாறுதல் மற்றும் ஊராட்சி செயலர் பிரபுசங்கர் என்பவர் மீது ஊராட்சி சார்பாக வழங்கப்படும் கட்டிட அனுமதிக்கான வரை ஓலை குறித்த அனுமதி வழங்குவதில் தாமதம் செய்ததாக என பல்வேறு புகார்கள் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் பிடிஓ கனகராஜ் இடமாறுதல் செய்து உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்து பல்லடம் பிடிஓ கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் உடனடியாக நேற்று முன்தினம் பணியிட மாறுதல் மற்றும் பிரபு என்பவரின் பணிநீக்கம் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக இதன் மாவட்ட தலைவர் நல்ல சேனாதிபதி மற்றும் பல்லடம் பிடிஓ பானுமதி தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. பிறகு போராட்டம் துவங்கிய 2 நிமிடத்தில் பெண் பிடிஓவான பானுமதி சத்தமே இல்லாமல் பாதியில் கிளம்பி சென்றார். இருப்பினும் ஊழியர்கள் எல்லாம் உள்ளே கலைந்து செல்ல ஒரு சிலர் மட்டும் தற்போது காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். கணபதிபாளையம் ஊராட்சி செயலராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்த பிரபு என்பவரை பணிநீக்கம் செய்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு பாராட்டு தெரிவித்து அவரை கொண்டாடும் விதமாக பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பாகவே அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆணையரின் உத்தரவை மீறி வழங்கியது நியாயம்தானா பதில் சொல்ல மறுப்பாயான போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுபட்டு போராடி வென்றெடுப்போம் கோரிக்கையை தோல் ஆணையரின் உத்தரவு மாவட்ட அலுவலரே கண்டிக்கின்றோம் அதிகாரத்தை ஆணவ போக்கினை கண்டிக்கின்றோம் ஒன்றுபட்டு எங்கள் முன்னே அதிகாரங்கள் பல்லடம் வட்டாரத்தில் 2 மாதத்திலே அரசியல் தலையீடு அரசியல் பிரமுகர்களின் விருப்பு கேட்ப 2 முறை பணியிட மாறுதல் வழங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலரே நியாயம்தானா நிர்வாக நலன் எங்கே போச்சு? நடவடிக்கை கண்டிக்கின்றோம். ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரி பிரபுசங்கர் அவர்களை எங்களது கோரிக்கையினை ஏற்று அவரது குற்றங்களை எல்லாம் நிரூபித்தபடியால் அவர் செய்த ஊழல் புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் நிரூபித்து சுட்டிக்காட்டிய பேரில்
தமிழக அரசு அவரை தகுதி நீக்கம் செய்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாற்றம் செய்து மட்டுமல்லாமல் புதிய செக்ரட்டரியாக வடுகபாளையம்புதூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணசாமி அவர்களை பணிமாற்றம் செய்து தற்பொழுது கனவிபாளையம் கிராம ஊராட்சிக்கு புதிய செக்ரட்டரியாக நியமனம் செய்துள்ளார்கள். இந்த நல்ல இதை செய்து கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்காண்ணா? குற்றச்சாட்டு 100 நாள் வேலையாட்களில் யாருக்குமே சம்பளம் போகிறதில்ல சரியான வடிக்கா. அப்புறம் அட்டைகள் நிறையா போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அட்டை போட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று அதே போல் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளிகிட்ட முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட தொகை இவங்க வாங்கிட்டு தான் கட்டுறாங்க வீடு. கிட்டத்தட்ட கனவிவாளை வில்லேஜுக்கு 86 வீடு கிடச்சிருக்குது. 86 வீடு கிடச்சதுமே 86 பயனாளிகிட்டையுமே இவங்க முன்கூட்டியே கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு தான் இது பண்ணுறாங்க. இதே பிரபு சங்கரை விடுவித்து 23ஆம் தேதி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாரு. உத்தரவு பிறகு அவங்க கமிஷன் கேட்டுட்டு இருக்கார் கலைஞர் கனவில்லத்துக்கு. அதே போல் பைப் லைன் போடுறது ஊழல், சாலை பராமரிக்கிற பயனாளிகளுக்கு 2.5 லட்சம் பணம் வரல, 50,000 ஊழல். இந்த மாதிரி பல வகையான குற்றச்சாட்டுகள். கல்வி அவரே வேணும். அவர் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாரு, நல்லா வச்சுக்கிறாரு. யார் அவரு? 10 வருஷமா பிரபு சங்கர். நாங்கள் 15 வருஷமா அங்கே வேலை செய்யறோம் தூய்மை காவலரா. ஆனால் நல்ல முறையாக நடத்திருக்காங்க. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவரே தான் வேணுங்க சார். அப்படியா? ஏன்னா 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 என்ன எதனால பிறப்பு வேணுங்கிறீங்க? இல்லை எதனால அதே செக்ரட்டரி வேணுங்கிறீங்க? நல்லா வேலை செய்யறாரு, எல்லாரும் ஒரு சிலருக்கு ஒருத்தர் ஆகாதுன்னா அதுக்கோசரம் அவர் ஊருக்கே ஆகாதவர்னு சொல்லி அவரை நீக்கிறது சரியில்லை இல்லைங்க. ஊரே சேர்ந்து அவரை வேணும்னு கேட்குறோம். நாங்கள் நாளைக்கு இதே கலெக்டர் நாங்கள் ஊரே சேர்ந்து போகலாம். அதே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க சில பேர் அங்கே. அது அவங்களுக்கு ஆகாதவங்க, அவங்க ஒரு 2 பேர் ஆகாத 2 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் பட்டாசு வெடிச்சா ஒத்துக்குவோம். பேசு. சரி, நீங்க வேணும்னு சொல்றீங்க. நீங்க வேணும்னு சொல்றீங்க. சார் வேணும், ஊருக்கு நல்லா செய்யறாரு, நல்லா போனோம்னா கையில் போட்டு கொடுத்தா நல்லா செய்யறாரு. சரி, நீங்க எல்லாம் ஏன் பிரபு சங்கர் அங்க வேணுங்கிறீங்க அதை சொல்லுங்க. சொந்த ஊராமல் மாறிடுவாங்க. அது 3 இயர்ஸ் 20 ஆண்டுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு செட்டிங் வச்சிருக்காங்க. இவங்க அதனால போறதுக்கு மறுக்கிறாங்க. வீடியோ தரப்புல ஓப்பனா வச்சிருக்காங்க. ஊராட்சி செயலாளர் பணி விதியை பொறுத்தவரையில் அந்த ஊராட்சி செயலாளர் சொந்த ஊராட்சியில பணிபுரிய வேண்டும். அந்த சொந்த ஊராட்சியில் பணிபுரியும் போதுதான் அந்த மக்களை பற்றிய தேவைகளை பற்றிய புரிதலை கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அந்த பணி விதிகள் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக துறையினுடைய இயக்குனர் வழங்கிய தெளிவுரையிலே கூட தேவைகளுடைய அடிப்படையிலே நிர்வாக நலன் கருதி அதிகமான வருடங்களே அந்த பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளருக்கு தேவையின் அடிப்படையில் அவருடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொடர்ச்சியான ஒரு 20 ஆண்டுகள் பெரிய ஊராட்சியிலே பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர் ஒரு மக்கள் தொகை குறைவான ஊராட்சிக்கு பணிமாறுதல் பெற விரும்புகிறார் என்று சொன்னால், அது தேவைகளுடைய அடிப்படையிலே கலந்தாய்வு முறையில் அமல்படுத்தி அந்த கலந்தாய்வு மூலம் அவர் விருப்பத்தின் அடிப்படையில் பணியிட வழங்க வேண்டும் என்ற உத்தரவை தான் வழங்கியிருக்கிறார். அது ஊராட்சி செயலாளருக்கு அந்த விதி பொருந்தாது. தொடர்ச்சியான அரசியலுக்கு பொருந்தது போல ஊராட்சி செயலாளருக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றுவது என்பது அந்த விதி பொருந்தாது. மாவட்டம் பல்லடம் வட்டாரத்திலே கிராம ஊராட்சிகளை பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி கனகராஜ் அவர்கள் கடந்த 14/3 அன்று ஒரு 5 ஊராட்சி செயலாளருக்கும் 9/5/2025 6 ஊராட்சி செயலாளருக்கும் தன்னிச்சையான ஒரு பணியிட மாறுதல் உத்தரவை வழங்கி இருக்கிறார். ஊராட்சி செயலாளருடைய பணி விதிகளை பொறுத்தவரையில் அவர் சொந்த ஊராட்சியில வசிப்பதாக இருக்க வேண்டும். அது பணி நியமனத்திற்கு கூட அது பொருந்துகிறது.
அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் இயக்குனர் அவர்களும் ஒரு தெளிவான ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். ஊராட்சி தொடர்ச்சியாக ஒரு ஊராட்சியிலே கிராம ஊராட்சியிலே பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களுக்கு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் தேவையினுடைய அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையினை அமல்படுத்தி யார் பணியிட மாறுதல் கோருகிறார்களோ அதன் அடிப்படையிலே கலந்தாய்வு முறையை நடத்தி அவர்களுக்கு பணியிடை மாறுதல் வழங்க வேண்டும் என்ற அறிவுரையை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்தும் கலந்தாய்வு முறையினை நடத்தி தேவையினுடைய அடிப்படையிலே நிர்வாகத்தின் நலன் கருதி பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என்ற தெளிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி திரு கனகராஜ் அவர்கள் தன்னிச்சையான ஒரு அரசியல் தலையீட்டின் காரணமாக ஒரு தொடர் அழுத்தத்தின் காரணமாக ஒரு தன் சுயலாபத்திற்காக ஊராட்சியாளர்களை பணியிட மாறுதல் வழங்கியிருக்கார் என்ற கருத்தை நாம் தெரிவிக்கிறோம். இதே நிலை நீடித்தால் இந்த பணியிட மாறுதல் உத்தரவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் ஒரு கலந்தாய்வு முறையின் அடிப்படையிலே பணியிட மாறுதல் வழங்காவிட்டால் மாவட்டம் முழுவதும் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு உள்ளாட்சி மக்கள் பிரதிகளுடைய பதவிக்கால முறை முடிவடைந்து கடந்த 6/1/2025 முதல் இன்றைக்கு தனி அலுவலர் காலமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் பார்த்த வேலையெல்லாம் இன்றைக்கு கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், இன்றைக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தனி அலுவலர்களாக நியமனம் செய்து இன்றைக்கு பார்த்து வருகிறோம். கிராமப்புறத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நிலையில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனைகளாகட்டும், சாலை வசதி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு அலுவலர்களாக வரக்கூடிய நிதியை வைத்து இன்றைக்கு போராடி மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சியினுடைய அரசியல் தலையீடு என்பது ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக நிலவி கொண்டிருக்கிறது. கட்டட வரமுடைய அனுமதி வழங்குவதிலே பல்வேறு இணையதளம் மூலம் வழங்குவதிலே பல்வேறு பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கிறது. சம்பந்தமில்லாத பதிவு எல்லாம் அந்த இணையதள பதிவிலே வந்திருக்கிறது. அதை நீக்குவது என்றால் அந்த ஊராட்சி செயலாளரோ வட்டார வளர்ச்சி செயலாளர் நீக்க முடியாது. அது சென்னை வரை கொண்டு சென்றுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர்களுக்கு சம்பந்தமில்லாத பதிவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஊராட்சி செயலாளர் நீக்கம் செய்ய முடியாத நிலையிலே அதற்கு பொறுப்பாக்கப்பட்டு ஊராட்சி செயலாளர் பொறுப்பாக்கப்பட்டு பணியிலிருந்து விடுவிப்பு செய்த நிகழ்வு என்பது கடந்த வாரத்தில் நடைபெற்றது. அதை மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் சொல்றீங்களா? இல்ல, கட்டட அனுமதி வழங்கு, வீடுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு, மற்ற கமர்சியல் வணிக வரிகளான கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கும் தொடர்பான ஒரு உத்தரவின் பேரிலே மாவட்ட ஆட்சியர் கடந்த வாரத்தில் பணியிடம் செய்யக்கூடிய வட்டார வளர்ச்சிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதிலே இந்த பல்லடம் வட்டாரத்தில் கணவரி வார ஊராட்சி செயலாளர் எந்த அறிவிப்பும் இல்லாத பணியிடம் செய்திருக்கார். அவருக்கு அதனுடைய நகலை சார்பு செய்யாமல் பணியிடம் செய்வதுதான் தவறாக தெரிகிறது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையீடு செய்தோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்த நம்ம கணவரி வார ஊராட்சி செயலாளர் பணிபுரிந்த பிரபு சங்கர் அவர்களுக்கு முறையான பணியிடம் வழங்குவதாக இன்றைக்கு உத்தரவை வழங்கக்கூடிய உத்தரவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் எந்த வட்டாரத்திலும் இல்லாத நிகழ்வாக பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒரு கலந்தாய்வு முறையை நடத்தாமல் பணியிட மாறுதல் வழங்கியிருப்பதால் இந்த பிரச்சனைக்கு காரணமாகும். இதை இந்த பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் புரிந்து கொண்டு கலந்தாய்வு முறையை அமல்படுத்தி பணியிட மாறுதல் வழங்குவது